வெளிப்பிரகாரமாக செய்கிறது கிடையாது. மாம்ச சந்தையாக இதை புரிந்து கொள்ளாதீர்கள். நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்க வேண்டும் என்றால் நம்ம நீளமான முடி வச்சுக்கணும். இது ஆண்கள் நீளமா முடி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை போல பெரிய ஒரு நீண்ட அங்கியில போட்டுட்டு ரோட்ல சுத்தணும்னு கிடையாது. இது மாம்ச பிரகாரமாக காட்டுகிறது உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் அது பிரதிபலிக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள்ளாக பிரதிபலிப்பீர்களானால், உங்களால எந்த கெட்ட வார்த்தையும் பேச முடியாது, திருட முடியாது, பொய் பேச முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, வேசித்தனம் பண்ண முடியாது, விக்கிரக ஆராதனை செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தை உங்களால செய்ய முடியாது. காரணம் என்ன? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்குள்ளாக இல்லை. அவருக்குள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் சகோதரனே, கிறிஸ்துவினுடைய கனிகளை நீங்களும் கொடுப்பீர்களாக. கிறிஸ்துக்குள்ளாக எந்த கனிகள் காணப்பட்டதோ அந்த கனிகளை நீங்களும் கொடுப்பீர்களாக. எப்படி? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதன் மூலமாக. பரிசுத்த ஆவியை வந்தா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி இருந்தாலும் அதே போல உங்களால ஜீவிக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெறாமல் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நீங்களால் தரித்துக் கொள்ள முடியாது. எளிமையாக பழகக்கூடியவராய் இருந்தார், மன்னிக்கக்கூடியவராய் இருந்தார், தாழ்மை உள்ளவராய் இருந்தார், எளிமை உள்ளவராய் இருந்தார், இரக்கம் உள்ளவராய் இருந்தார், கிருபை உள்ளவராய் இருந்தார். அவருக்குள்ளாக காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் தான் உங்களுக்குள்ள காணப்படணும். ஏனென்றால் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்டவை. இயேசு கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்து இப்படி என்னவா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நீங்களும் பிரதிபலிப்பீர்கள். ஒவ்வொரு விசுவாசிகளையும் சுவிசேஷம் என்னும் வார்த்தைகளினால், சத்தியத்தினால் அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அடித்து கிறிஸ்துவின் சாயலை தன்னை பிரதிபலிக்கும் வரையிலும் அடிச்சுட்டே இருக்கிறார். வார்த்தையை கொண்டு உங்களை என்ன பண்றாரு? அடிச்சுட்டே இருக்கிறார். தங்கத்தை உருக்கிறவன் எப்படி என்ன பண்றான்? தங்கத்தை உருக்கி அதை சுத்தியால அடிக்கும் போது அதுல இருக்கிற இரும்பு, களிமண், அதுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகள் எல்லாமே என்ன பண்ணும்? வந்துட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப சூடு பண்ணி என்ன பண்ணுவான்? ஹீட் பண்ணி அடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அதுல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? வெளியில வரணும். இரும்பா இருந்தாலும், அலுமினியமா இருந்தாலும், செம்பா இருந்தாலும், எந்த வெண்கலமா இருந்தாலும், களிமண்ணாலும் எல்லாமே வெளியில வரணும். தங்கத்தை உருக்கிறவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள். அவன் தேவையானது எது தெரியுமா? சுத்தமான ஒரு தங்கம் வேணும். புரிகிறதா? தங்கத்தை உருக்குகிறவனுக்கு அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவனுடைய குறிக்கோள் என்னவென்றால், அவனுக்கு தேவை என்ன? இரும்பு தேவையில்லை, களிமண் தேவையில்லை, அதுல இருக்கிற குப்பைகள் அவனுக்கு தேவையில்லை. அவன் தேவையானதெல்லாம் சுத்தமான ஒரு பொன். அதனாலதான் என்ன பண்றான்? ஹீட் பண்ணி அதை உருக்கி அடிச்சுட்டே இருக்கிறான். எதுக்காக? அந்த தங்கமானது பிரதிபலிக்கிற வரையிலும் நம்ம அடிச்சுட்டே இருக்கிறான். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய வார்த்தையா இருப்பதற்கு நம்மை என்ன பண்ணிருக்கிறார்? முன்குறித்து அவரை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறார்? அவர் முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவின் சாயலை நாம் என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். அதுக்காக தான் அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு முறையும் சுவிசேஷம் என்னும் அடியினாலே அவர் அடித்து உருவாக்குகிறார். உங்களை திருத்துகிறார், உங்களை உருவாக்குகிறார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் அவர் கூறுவாரானால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு காரணத்தை அவர் வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரணம் இல்லாம அவர் என்ன பண்றது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறது கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு காரணம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் உரைக்க மாட்டார், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறது. ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் என்றால் அதன் பின்பாக ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய வார்த்தைகள் இடத்துல வரும்போது பாஸ்டர் இப்படி சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த சகோதரர் இப்படி சொல்றாரு இல்ல. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே என்ன செய்கிறது? திருத்துகிறது. ஏனென்றால் அவர் உங்களை திருத்தும் போதுதான் கிறிஸ்துவின் சாயல்களில் பிரதிபலிக்கிறது. உருக்குகிறவன் என்ன செய்கிறான்? உருக்கி அடிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா தங்கமான என்ன பண்ணணும்? சுத்தமான தங்கம் தான் அவனுக்கு வேணும். அதே போலதான் நீங்களும் அவருக்கு தேவை என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்து அவருடைய சாயலை நம்மை பிரதிபலிக்கும் வரையிலும் அவர் என்ன பண்றார்? நம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களை நேசிக்கிறார். அவர்களை நேசிக்கிறதுனால தான் அவர்கள் என்ன பண்றார்? திருத்துகிறார். அன்பு என்ன செய்யும்? திருத்தும். அன்பு திருத்தும். சகல பாவத்தையும் அது மூடும்.
அவருக்கு தேவை என்ன? கோதுமை மணி தான் அவருக்கு தேவை. சுத்தமான கோதுமை மணி, களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய கோதுமை மணி மாத்திரம் தான் அவருக்கு தேவை. அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? தேவன் நம்மை எந்த வழியிலெல்லாம் அடிக்கிறார், எந்த வழியிலெல்லாம் நம்மை திருத்த முடியுமோ திருத்துகிறார். ஆனா ஒரு சத்தத்தை கேட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடி போயிடாதீங்க. இதுதான் நான் முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னேன். கண்டிப்பான டீச்சர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அன்பான டீச்சர் ஒருத்தர் இருக்கிறாங்க. கண்டிப்பான டீச்சர் இடத்துல தான் என்ன பண்ண முடியும்? பசங்க ஒழுக்கமா இருப்பாங்க. கண்டிப்பான ஒரு டீச்சர் இடத்துல தான் என்ன பண்ண முடியும்? பசங்க ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு எக்ஸாம்பிள் அப்பதான் என்ன பண்ண முடியும்? தேர்ச்சி பெற முடியும். ஒரு அன்பான டீச்சர் இருந்தாங்கன்னா, ஜாலியான ஒரு டீச்சர் இடத்துல இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? பசங்க ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுடுவாங்க. கண்டிப்பா இல்லாத டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா விட்டுருவாங்க. பசங்களுடைய ஜாலி தான் முக்கியம். அதுக்காக பசங்களை என்ன பண்ணுவாங்க? எப்படா டீச்சர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே மேக்ஸ் டீச்சர் வருவாங்க. மேக்ஸ் டீச்சர் தான் இருக்கிறதுல ரொம்ப கண்டிப்பானவங்க. இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் தான் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கண்டிப்பானவங்க. ஏன்னா பசங்க அதுல தான் வீக்குன்னு தெரியும் டீச்சர். அதனால தான் என்ன பண்ணாங்க? டீச்சர் வந்து கடுமையா இருக்கிறாங்க. பசங்களை என்ன பண்ணணும்? அவங்களை கண்டிக்கணும் என்பதுக்காக இல்லை, நீங்க எக்ஸாம்ல தேர்ச்சி ஆகணுன்றதுக்காக தான். பசங்க யாரும் ஃபெயில் ஆக கூடாது. பசங்க எல்லாமே என்ன பண்ணணும்? தேர்ச்சி பெறணும். பசுதாவினர் அதுதான் என்ன செய்கிறார்? நீ நியாய தீர்ப்பில் போய் மாட்டிக்க கூடாது. நீ நியாய தீர்ப்பில் என்ன பண்ணணும்? தப்பி வைக்கப்படணும். அதுக்காக தான் என்ன பண்றார்? தேவன் திருத்துதலையும் கண்டித்தலையும் கொண்டு வருகிறார். ஆனா நீங்க கண்டிப்பான உபதேசத்தை நீங்க புறக்கணிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் சாயலில் என்ன பண்ண முடியாது? பிரதிபலிக்க முடியாது. ஒரு கண்டிப்பான உபதேசம் தான் என்ன செய்கிறது? கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க செய்கிறது. கண்டிப்பான உபதேசம் எங்க இருந்து வருகிறது? அது வேதத்திலிருந்து வருகிறது, வேதத்தின்படி இருக்கிறது. ஆகையினால்தான் நீங்க வேதத்தின்படியே நீங்க என்ன பண்றீங்க? கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறீங்க. கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு முன்மாதிரியாக எடுத்து கொண்டு அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில அவர் ஜீவித்தாரோ வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். நீங்க முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே வெறுத்து அர்ப்பணித்து உங்களை வெறுமையாக்கி பசுத்த ஆவியானவரை அனுமதிக்கும் வரையிலுமாக நீங்க என்ன பண்ணணும்? உங்களை அர்ப்பணித்து எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தாழ்மையா இருங்க. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி அடிக்கடி கூறுகிற ஒரு காரியம் அதுதான். தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் நேசிக்கிறார் என்று தீர்க்கதரிசி அடிக்கடி கூறுவார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக பிரதிபலித்த குணாதிசயங்கள் என்ன? தாழ்மை உள்ளவராக இருந்தார், எளிமை உள்ளவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார், நீதி உள்ளவராக இருந்தார், அன்புள்ளவராக இருந்தார், விசுவாசம் உள்ளவராக இருந்தார், மன்னிக்கத்தக்க தயை பெருத்தவராக இருந்தார். இதே குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளாக காணப்படணும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வரணும்னா என்ன காரியம்? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். இந்த சிந்தையின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே குணாதிசயங்களை உங்களுக்குள்ளாக பிரதிபலித்து காண முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று பரிசுத்த பவுல், இதே பரிசுத்த பவுல் தான் அங்க கூறுகிறார். நீங்க அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இந்த சிந்தை தான் என்ன செய்கிறது? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த குணாதிசயங்களை உங்களுக்குள்ளாக பிரதிபலித்து காண்பிக்கிறது. எப்படி? இந்த தாழ்மை, எளிமை, அன்பு, விசுவாசம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த 9 ஆவியின் கனிகள் என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம். இப்படிப்பட்ட 9 கனிகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க? எப்பேற்பட்ட தவறுகளை நீங்க மன்னிப்பீங்க. பொறுமை இருக்கும், விசுவாசம் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், எளிமை இருக்கும், தாழ்மை இருக்கும், உங்களுக்கு பெருமை இருக்காது. இங்க தீர்க்கதரிசி அதை குறித்து கூறியிருக்கிறார். அடையாளம் காணுதல் இந்த செய்தியில அவருடைய சாயலில் வடிவமைக்கப்பட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் வாழும் வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். இதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் எப்படி வாழ்ந்தனோ அதே போலதான் நீங்களும் வாழ்வீர்கள். கிறிஸ்து இயேசு பூமியில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தாரோ அதே போலதான் நீங்களும் வாழ்வீர்கள் என்று என்ன பண்றாரு? இங்க தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் வாழும் வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். நாம் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குணங்கள் அவரை போலவே வடிவமைக்கப்பட வேண்டும் என்று தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைதான் நம்ம பார்த்தோம். தேவனால் எப்படி இருக்கிறோம்? அநாதி தீர்மானித்தின்படியே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் முன்னறிந்து அவரை இப்பொழுது அழைத்திருக்கிறார். அதனால் இங்க தீர்க்கதரிசி கூறுகிறார், நம்முடைய குணாதிசய குணங்கள்
சிந்தை பெறுவதன் மூலம் நாம் குமாரர்களாக மாறுகிறோம். பாருங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வரும்போதுதான் நாம் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளாக மாறுகிறோம். என்றால் கிறிஸ்துவின் சிந்தை தான் உங்களை என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே குணங்களை என்ன பண்ணுது? நம்மில் பிரதிபலிக்கும்படியாக செய்கிறது. அதுதான் இங்க தீர்க்கதரிசி கூறுகிறார், உங்கள் சிந்தை உங்கள் குணாதிசயத்தை உருவாக்குகிறது. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துக்குள் இருந்த இந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும் என்று பவுல் கூறினார். கிறிஸ்துவின் அந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அது தேவனுடைய குமாரனின் குணாதிசயத்தை உருவாக்குகிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களுக்குள்ளாக நம்ப முடியாது. எந்த உலக காரியங்கள் உங்களுக்குள்ள அனுமதிக்க முடியாது. தேவனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே தாழ்மையும் எளிமையும் தான் உங்களுக்குள்ளாக இருக்கும். மேன்மைக்கு முன்னது எது? தாழ்மை. முதலாவது தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் மேன்மையா இருக்க வேண்டும். நீங்கள் மேன்மையா இருக்க போகிறவர்கள். தேவன் உங்களை மேன்மையாக உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்படி? அவர் உங்களை எங்க வைத்திருக்கிறார்? உயர்த்தி, உன்னதங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க இந்த பூமியில தாழ்மையாக வாழ்ந்தால்தான் நீங்கள் உன்னதத்திலே என்ன பண்ண முடியும்? அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும். அதுதான் மேன்மைக்கு முன்னது எது? தாழ்மை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தாழ்மையாக இந்த பூமியில வந்தார். தாழ்மையாக இந்த பூமியில வந்து அவர் தன்னை முன்மாதிரியாக தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை காண்பித்து தன்னை முன்மாதிரியாக அவர் வைத்து போனார். அதனால தான் தீர்க்கதரிசி கூறுகிறார், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் உங்களை என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த குணாதிசயங்களை கொண்டு வருகிறது. பெருமை என்னும் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்காது. வீணான சிந்தனை உங்களுக்கு இருக்காது. காமவிகார சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்காது. சரீரத்துக்கு ஏதுவான சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்காது. உலகத்துக்குரிய சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்கிறாது. ஏன்? நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருந்தால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் என்ன பண்ணும்? உங்களுக்குள்ளாக காணப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன இருந்தது? 9 வகையான கனிகள் இருந்தது. அது யாருடைய கனிகள்? நம்ம செய்தியில பார்த்தோம். நித்திய ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணுவேன்? மனவாட்டிக்கு திரும்ப அளிப்பேன் என்ற செய்தியில நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது யாருடைய கனியை கொடுத்தார்? அவருடைய காலத்தில் யாருடைய கனியை கொடுத்தார்? தேவனுடைய கனியை கொடுத்தார். இப்ப இந்த மனவாட்டியாக நம்ம இந்த சபையாக நம்ம என்ன பண்றோம்? இந்த காலத்தில் வெளிப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் நம்ம யாருடைய கனியை கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். இதுதான் உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது தன்னுடைய பிதாவினுடைய கனிகளை அவர் கொடுத்தார். இப்பொழுது நாமும் நம்முடைய காலத்தில் வெளிப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் அவருடைய கனியை தந்து, அல்லேலூயா, பசுதாவின் கனியை தந்து. ஏனது பசுதாவின் காலம்? அல்லேலூயா, கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சிச்சு. இப்ப கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? பசுதாவின் என்ற ஸ்தானத்திலே இப்ப நம்முடைய சபையின் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். அப்படியானால் நம்ம யாருடைய கனிகளை கொடுக்கணும்? பசுதாவின் 9 வகையான கனிகளை நாம் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுதான் உண்மையான விசுவாசி. உண்மையான விசுவாசினா அவர்கள் கனி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? கனி கொடாத மரம் எல்லாம். மரம் என்றால் யாரு? யாரை குறிக்கிறது? ஒரு விசுவாசியை குறிக்கிறது. ஒரு விசுவாசியை குறிக்கிறது மரம். ஒரு விசுவாசி பசுதாவின் கனிகளை கொடுக்காவிட்டால் அவன் வெட்டுண்டு எங்க போனோம்? நெருப்புல, அக்கினியில போடணும். இப்ப கோடாரியானது எங்க இருக்கிறது? வாசல் படையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபை கூடாரத்துக்கு வெளியில வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் இதுக்கு கனி கொடுக்கலனா சகோதரனே சீரியஸா இருக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் அவருக்காக கனி கொடுக்கும் போது இதை காட்டிலும் மகத்தான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன பண்றாங்க? தன்னை கிறிஸ்தவர்கள் என்று கூறி பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மனிதரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கனியை கொடுத்தார். அவருக்குள்ளாக அன்பு இருந்தது, சாந்தம் இருந்தது. சாந்த சொரூபி யாரு? இயேசு கிறிஸ்து. சாந்தம் உள்ளவராய் வந்தார். கண்ணத்துல என்ன பண்ண? காரி துப்பினார். கண்ணத்துல ஓங்கி அடிச்சாங்க, அரைந்தார். என்ன பண்ண? முள்முடி அவர் சூட்டி கோலினால் அவர் அடித்தார். சாந்த சொரூபியாய் இருந்தார். ஏனென்றால் அவருடைய சிந்தையில யார் இருந்தது? நீங்கள் இருந்தீர்கள். அவர் நினைச்சா எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்? ஒரு செகண்ட்ல என்ன பண்ண முடியும்? உலகத்தை அழிக்க முடியும். அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆனா பாருங்க, அப்படி செய்யவில்லை. அப்படி செய்தால் பிரமாணமே மாறி போயிடும். அவருடைய திட்டங்கள் எல்லாம் மாறிப்போம். அப்படி செய்யல. அவர் சிந்தைக்குள்ளாக இருந்தது நீங்கள் தான். அவருக்கு அன்புக்குரிய, நேசத்துக்குரிய அவருடைய மனவாட்டியாக நீங்கள் தான் அவருக்குள்ளாக இருந்தீர்கள். ஏன்? நீங்கள் மீட்கப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய சாயலில் பிரதிபலிக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய காலத்தில் வெளிப்பட்டு அவருடைய சாயலை நம்ம என்ன பண்ண? பிரதிபலிக்கணும்.
அதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். எல்லாவற்றிலும் எதற்காக? மனவாட்டியாக நமக்காக. நீடிய பொறுமை 9 ஆவியின் கனியில் அதுவும் உண்டு. அன்புள்ளவராக இருந்தார். பாவியை என்ன பண்ணவர்? கண்டிக்கல. பாவியை நேசித்தார். அன்பின் மூலமாக என்ன பண்ணார்? திருத்துதலை கொண்டு வந்தார். இப்பொழுதும் அதே அன்புதான் இந்த சபையில் இருக்கிறது. ஆகினால் தான் திருத்துதலை தேவன் கொண்டு வருகிறார். சபையானது எப்படி இருக்க வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஜீவிக்க வேண்டும், நீங்கள் யாரை பிரதிபலிக்க வேண்டும், யாருக்கு நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் விரும்புகிறாரோ அந்த வழிகள் எல்லாம் அப்படி விருப்பத்தின்படியே நம்முடைய சபையை வழி நடத்துகிறார். இங்க கலத்தியரில் வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். ஆவியின் கனிகள் என்ன? 9 கனிகள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவினுடையவர்கள். இதுதான் முன்னாடி சொன்னேன். கிறிஸ்துவை உடையவர்கள், அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்? தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறான். உங்களால் இப்போ புரிந்து கொள்ள முடிகிறதா? கிறிஸ்துவினுடையவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? தங்கள் மாம்சத்தையும் சரீர இச்சைகளையும் என்ன பண்றாங்க? ஆசை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறார்கள். அப்ப உங்களுக்குள்ளாக என்ன இருக்காது? இப்ப நீங்க தான் சொல்லணும். எத்தனை பேருடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கீங்க? ஒருவன் என்னை பின்பற்ற வர கணவனா இருந்தால் என்ன பண்ண? உலகத்தையும் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றி வர கடவன் என்று கூறினார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில உடைய ஆசைகளையும் உடைய இச்சைகளையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கீங்க? மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆவியின் சிந்தனையோ உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஜீவனும் சமாதானத்தை கொண்டு வருகிறது. அப்படியானால் உங்கள் மாம்ச சிந்தனைகளை நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். இந்த ஆசையெல்லாம் ஒழித்து பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு முன்பாக ஒரு ஆசை இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா நீங்க அதை ஒழித்த பிறகு நீங்கள் விரும்பினதை காட்டிலும் அதிகமாக செய்கிறது யாரு? தேவன் செய்கிறார். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? உலகத்துக்குரிய எல்லா ஆசைகளையும் நீங்க என்ன பண்ணீங்க? சிலுவையில் அரைச்சிட்டீங்க. மாம்ச சிந்தனை எல்லாவற்றையும் என்ன பண்ணீங்க? சிலுவையில் அரைச்சிட்டீங்க. இதான் உண்மையான கிறிஸ்தவன். அவனால் என்ன பண்ண முடியாது? போய் பழைய பாவத்தை அவனால் செய்ய முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் வரங்களா கனிகளா? ஒரு கிறிஸ்தவன் இருக்கலாம், பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று கூறலாம். ஆனால் பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் வரங்களா கனிகளா? கனிகள் தான் முக்கியம். வரங்கள் முக்கியம் இல்லை. வரங்களானாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகலாம். ஆனால் ஒரு அன்பு ஒழிந்து போகா, ஒரு கனிகள் ஒழிந்து போகா. இதான் உண்மை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? உங்களிடத்திலே வரங்கள் காணப்படவில்லை என்றால் இது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னாரா? இல்ல. கனிகள், கனிகூடாத மரம் எல்லாம். ஒரு மனுஷனிடத்திலே என்னை விசுவாசிக்கிறவன் இந்த வரங்கள் அவனிடத்திலே காணப்படவில்லை என்றால் அவன் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினாரா? கனிகூடாத மரம் எல்லாம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த கனிகளை கொடுக்காத எந்த மனுஷனும் என்ன பண்ணணும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சகோதரனே, அந்நிய பாஷை பேசுகிறது கிறிஸ்தவன் என்பதுக்கு அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை கூட என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். ஆனா நீங்க ஆவியின் கனிகளை கொடுக்காவிட்டால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவியின் 9 கனிகள் தான் என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துகிறது. அங்கே பசுத்த பவுல் அதை குறித்து கூறியிருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 1 - 3 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், தூதர் பாஷை என்பது என்ன? இது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை தான் என்னவா இருக்கிறது? தூதர்கள் பாஷை. இந்த தூதர்கள் பாஷை, அதாவது நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் அந்நிய பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு என்னவா இருக்கிறது? ஆவியின் கனிகளில முதலாவது கனி, பிரதான கனி எது? அதுதான் அன்பு. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்புதான் முக்கியம்.
விசுவாசத்தை கொண்டு மலையே பெறக்கத்தக்கதான வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்தாலும், ஆனா அன்பு உங்களிடத்துல இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்னதான் கூறினார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். யோவான் 15:4-6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து அருமையாக கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நம்ப முடியாது, என்னுடைய கனிகளை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த என்ன பண்ண முடியாது? கனிகளை கொடுக்க முடியாது. ஒரு விசுவாசிக்குள் இயேசு கிறிஸ்து நிலைத்திருப்பாரானால் இயேசு கிறிஸ்துவின் கனிகளை அவன் கொடுப்பான். இதுதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னுடைய சாயலை பிரதிபலிப்பீர்கள். நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் நிலைத்திராவிட்டால், அவருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? இயேசு கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் நிலைத்திராவிட்டால், இயேசு உங்களுக்குள் நிலைத்திராவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக நிலைத்திராவிட்டால், அல்லது நீங்கள் அவரில் நிலைத்திராவிட்டால், நீங்கள் அவருடைய ஆவியின் கனியை கொடுக்காவிட்டால், அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் என்று வேதம் இங்கே கூறியிருக்கிறது. சகோதரனே, வரங்கள் முக்கியம் கிடையாது. வரங்கள் நமக்கு முக்கியம் கிடையாது, கனிகளே நமக்கு முக்கியம். ஏனென்றால் அதுதான் ஜீவ விருட்சத்தை நம் மனவாட்டிக்கு திரும்ப அளிப்பேன் என்ற செய்தியை பார்த்தோம். சபையானது நம்முடைய காலத்தில் அவருடைய கனியை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினி எது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நீங்கள் இப்பொழுது கனி கொடுத்தால்தான் நீங்க என்ன பண்ண முடியாது, வரப்போகிற நியாய தீர்ப்புல சிக்கிக்கொள்ள முடியாது. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போதுதான் நீங்க என்ன பண்றீங்க? அவரில் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சகோதரனே, முதலாவது பார்த்தது அவருடைய குணாதிசை. அவர்களாக என்ன குணாதிசைகள் மறைந்திருந்ததோ அதே குணாதிசயத்தை ஒரு விசுவாசியானவர் என்ன பண்ணணும்? தனக்குள்ளாக அது காணப்பட செய்யணும். யாருக்கு முன்பாக காணப்பட செய்யணும்? உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு முன்பாக அதை காணப்பட செய்யணும். கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? ஜனங்களுக்கு முன்பாக அதை பிரதிபலித்து காட்டணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி யாருக்குள்ளாக பிரதிபலிக்கிறது? உங்களுக்குள்ளாக ஒளி பிரதிபலிக்கிறது. ஜனங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளாக பிரதிபலிக்கிற ஒளியின் வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதை என்ன பண்ணணும்? நீங்கள் காண்பிக்க வேண்டும். எப்படி நீங்கள் காண்பிக்க வேண்டும்? அவருடைய குணாதிசயங்களின் மூலமாக, அவர் தாழ்மையின் மூலமாக, நீங்கள் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது மூலமாக. இப்போ நான் சொல்றேன் சகோதரனே, சகோதரி, ஒரு கிறிஸ்தவன் என்பது அடையாளம் வெளிப்புறமான காரியங்கள் அல்ல. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா என்பதை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது எப்படி இருந்தார்? ஒரு பணிவிடை செய்கிறவராக வந்தார். ஒரு மகா உன்னதமான தேவன், மகிமை நிறைந்த தேவன், அவர் என்ன செய்தார்? நம்மில் ஒருவராக காணப்பட்டு நம்முடைய கால்களை தொட்டு நம்முடைய கால்களை கழுவி அதை சுத்தம் செய்து தான் உடுத்திருந்த சீலையினாலே அதை துடைத்து ஒரு வேலைக்காரன் என்ற ஸ்தானத்தை, ஒரு பணிவிடைக்காரன் என்ற ஸ்தானத்தை என்ன பண்ணார்? தமிழ் வெளிப்படுத்தினார். காரணம் என்ன? தாழ்மை. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்க யோவான் 13:5-10 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. என்ன கூறியிருக்கிறது என்றால், பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இப்ப பாருங்கள், பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? ஏன்னா நான் ஒரு பாவி. ஆனா நீரோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. நீர் போய் ஆண்டவரே, நீர் போய் என் கால்களை கழுவலாமா? நான் அதுக்கு யாரு? நான் தகுதியற்றவன். நான் அதுக்கு பாத்திரன் அல்ல. நீ என் கால்களை தொட்டு கழுவதற்கு நான் யாரு? பாத்திரன் அல்ல. ஏன்னா நான் ஒரு பாவி. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி,
நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். பாருங்கள், இங்கதான் இயேசு அருமையாக கூறுகிறார், என் கால்கள், பேதுரு என்ன சொல்லி, என் கால்கள் கழுவப்படக்கூடாது, ஏனென்றால் நான் ஒரு பாவி, நான் தகுதியற்றவன். ஆனால் நீர் யார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் போய் என் கால்களை கழுவலாமா? என் கால்கள் கழுவப்படலாகாது என்று யார் கூறினார்? பேதுரு கூறினார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. சபையே, எத்தனை சபை என்று அவருடைய கால்களை ஒருவருக்குரிய கால்களை ஒருவர் கழுவுகிறார்கள், தாழ்மையை வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல, ராபோஜனத்தை என்ன பண்றாங்க? பகல் போஜனமாக கொடுக்கிறார்கள். கால்களை கழுவதை விட்டு விட்டார்கள். எப்படியெல்லாம் இந்த 4 விதமான பூச்சிகள் வந்து பச்சித்தது என்ற செய்திகளை பார்த்தோம். கால்களை கழுவுவது எல்லாமே எப்படி இருந்தது? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதெல்லாம் நடந்தது. ஆனா 4 வகையான பூச்சிகள் வந்து பச்சித்து போட்டது. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நான் கால்களை கழுவாவிட்டால், நான் உன் காலை கழுவிட்டால் என்னிடத்தில் உனக்கு எந்த பங்குமே கிடையாது. இன்னைக்கு சபையானது அவருடைய என்ன பண்ணணும்? ஒருவருக்குரிய ஒருவர் கால்களை கழுவ வேண்டும், தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னதுதான் சத்தியம், அவர் சொன்னதுதான் கட்டளை, அதுதான் கற்பனை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நீங்கள் என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வாயாக என்று கூறினார். அப்ப எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? அதனால தான் அவருடைய கட்டளையை நாம் கைக்கொள்கிறோம். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். காரணம் என்ன? கிறிஸ்து நம்மில் ஜீவிக்கிறார். உண்மையான செய்தியானது நம்ம இடத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. அதுதான் நம்ம என்ன செய்கிறது? அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய கனிகளையும் கொடுக்கும்படியாக காணப்பட செய்கிறது. அவருடைய வார்த்தை தான். அதுதான் இங்கே வேதம் கூறுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அதுதான் உங்களை என்ன பண்ணுகிறது? கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க செய்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படிக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய தீர்மானம். இந்த தீர்மானம் தான் இப்பொழுது நமக்குள்ளாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சபையில காணப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக தான் நீங்க இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப பாருங்கள், நீங்கள் அவருடைய சாயலில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நான் செய்தி கேட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவின் சாயலில் இன்னும் எனக்குள்ளாக இல்லை. நான் இன்னமும் உலகத்திலே ஜீவித்தது போலதான் இப்பொழுது நான் உலகத்துக்குரிய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி நான் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பது? நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது எப்படி? நான் பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பது எப்படி? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து கூறினார். நாம் ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சகோதர சகோதரியே? முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? மரிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். பரிசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சாயலிலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்களே மரிக்கணும். எப்படி பிரதர் உங்களுக்கு நீங்களே மரிக்கணும்? ஒரு பெரிய ஒரு கையில் வந்து தூக்கு மாட்டி செத்துணுமா? எப்படி நான் மரிக்கணும்? உன் சொந்த சிந்தனைகளுக்கு மரிக்கணும், உன் சொந்த யோசனைகளுக்கு மரிக்கணும், உன் சொந்த அறிவுகளுக்கு மரிக்கணும், உன் சொந்த கருத்துக்களுக்கு மரிக்கணும், உன் சொந்த முடிவுகளுக்கு மரிக்கணும். உங்களை நீங்களே முதலாவது மரிக்கணும். Die yourself first. You must die yourself. திருக்கதர்சி இப்படியாக கூறுகிறார், you must die to yourself. முதலாவது உங்களை நீங்களே மரிக்கணும். நீங்கள் மரிக்காவிட்டா முதலாவது நீ என்ன பண்ணணும்? மரிக்கணும். ஆச்சரியமா இருக்கா? ஆவியில் மீண்டும் பிறக்கணும் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரு. ஆனா சகோதரனே, நீங்கள் முதலாவது மரிக்கணும் என்று சொல்கிறீர்கள். எப்படி? நீங்கள் மரிக்காமல் கிறிஸ்துவின் சாயலில் பிரதிபலிக்க முடியாது. இந்த வார்த்தை குறித்து அதே இயேசு கிறிஸ்து தான் இங்க கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்குமா? தனித்து இருக்கும், அது பலனை கொண்டு வராது. ஆனால் நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுதியான பலனை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? இதான் உண்மை.
முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? மரிக்கணும். கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்கு முன்பாக நீங்க பிரதிபலிக்கணும்னா, நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? மரிக்கணும். ஏனால் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் கிடையாது. எந்த மனிதனும் பூமியில பிறக்கும் போது அவனுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக கிடையாது. நித்திய ஜீவன் அவனுக்குள்ளாக கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் பூமியில் பிறக்கும் போது எப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். தாவீது அதை குறித்து கூறியிருக்கிறான். என்ன கூறியிருக்கிறான்? நான் இந்த பூமியில் பிறக்கும் போது என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தீர்க்கதரிசி கூறுகிறார், நான் அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவனாக இந்த பூமியில் காணப்பட்டேன். அப்படியானால் நித்திய ஜீவன் எப்படியாக எனக்குள்ளாக தங்கும்? புரிகிறதா? அப்ப நீங்க யாருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இந்த பூமியில வந்தீங்க? யாருடைய சாயலை தரிப்பிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில வந்தீங்க? பிசாசுடைய விஷமானது தெளிக்கப்பட்டிருந்தது. முரண்பாட்டின் வித்து, the discrepancy of seed. முரண்பாட்டின் வித்து என்ற செய்தியில் தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். ஆதியிலே இந்த முரண்பாட்டின் வித்தானது என்ன பண்ணது? தெளிக்கப்பட்டது. ஏவாளுக்குள்ளாக தெளிக்கப்பட்டது. அவன் யாரெல்லாம் கர்ப்பம் தரித்தாலோ அவருக்குள்ளாக என்ன இருந்தது? நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. அதனாலதான் மனுஷன் எப்படி இருக்கிறான்? கொலைகாரனா இருக்கிறான், விபச்சாரக்காரனா இருக்கிறான், கற்பழிக்கிறவனா இருக்கிறான், திருடுகிறவனா இருக்கிறான், பொய் பேசுகிறவனா இருக்கிறான், பாவம் செய்கிறவனா இருக்கிறான். அவிசுவாசின் தன்மை அவனுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இது யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. நான் பிறக்கும் போதே பசுத்தமுள்ளவனாய் நாம் பிறக்கல. யாருமே அப்படிப்பட்டவர்களா இல்லை. ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தது. ஆனால் நீங்கள் எப்பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, இங்கதான் காரியமே இருக்கிறது. நீங்க அழைக்கப்படும் போது நீங்க என்ன செய்வீங்க? மரிக்கிறீங்க. எங்க மரிக்கிறீங்க? எந்த இடத்துல மரிக்கிறீங்க? ஞானஸ்நானத்துல மரிக்கிறீங்க. சகோதர சகோதரிகளே கவனிங்க, ஞானஸ்நானத்துல மரிக்கிறீங்க. எதற்காக மரிக்கிறீங்க? பாவத்துக்காக மரிக்கிறீங்க. ஓகே, அதுக்கு பின்பாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஒரு கோதுமை மணியானது விழுந்து நிலத்தில் விழுந்து சாகாவிட்டா முதலாவது என்ன பண்ணணும்? மரிக்கணும். ஏன்னா அந்த விதைக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. நீங்கள் அது மரிக்கும் போதுதான் என்ன செய்கிறது? ஜீவனை பிறப்பிக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கும் சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மரிக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள்ளாக தேவனை என்ன செய்திருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் இது எல்லாருக்குள்ளும் கிடையாது. அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய குமாரனுடைய சாயல் ஒப்பா இருப்பதற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. நீங்க ஜீவன் என்ன பண்ணுங்க? செய்தியெல்லாம் கேட்டுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க, ரைட், எல்லாம் ஓகே, சரிதான். இப்பொழுது அவருடைய சாயலை பிரதிபலிக்கணும். இதுதான் உண்மை. ஞானஸ்நானப்படி வேதத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, வேதத்தின்படி செய்தி எல்லாமே நீங்க கவனிக்கிற எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு நீங்களே மதிக்கணும். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நீங்க எப்படியாக ஜீவித்தீர்களோ அதே காரியம் இப்ப இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. வாழ்கிறது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களில் வாழ்கிறார். இன்னமும் அந்த பழைய காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருந்தால் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க முடியாது. இதுதான் அதுக்கான அர்த்தம். உங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க முதலாவது மரிக்கணும். இதை பரிசுத்த பவுல் கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால் 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய வீழ்க்க மாட்டாதே. பாத்தீங்களா? பரிசுத்த பவுல் அதை குறித்து கூறியிருக்கிறார். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. முதலாவது என்ன செய்யணும்? மரிக்கணும். உன் மாம்சத்துக்குரிய எல்லா காரியங்களும் மரிக்கணும், செத்து ஒழியணும். உங்களுக்குள்ளாக எந்த மாம்ச சிந்தனையும் இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தனை என்ன கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் மரித்தால் மாத்திரமே நீங்க என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள்ளாக பிரதிபலிக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ன? ஜீவன். அந்த ஜீவனை யார் கொண்டு வருகிறார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மரிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிறார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வர முடியாது. முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சொந்த சித்தத்துக்கு, சொந்த காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, உங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு, எல்லா உலக ஆசைகளுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் மரிக்கணும். நீங்கள் சத்தால் வழியே நீங்க என்ன பண்ண முடியாது? ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ளாக ஜீவனை வைக்கிறது யாரு? உங்களுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க மரிக்காம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மரிக்காம கிறிஸ்துவின் சாயலை என்ன பண்ண முடியாது? பிரதிபலிக்க முடியாது. நீங்க மரித்ததுக்கு பிறகுதான் புதிய ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்குள்ளாக வருகிறார்.
அவர் உங்களுக்குள்ளாக வரும்போது தான் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறீங்க. அதுவரையிலும் நீங்க என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க முடியாது. இங்க தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை இங்க கூறியிருக்கிறார். தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று கூறிக்கொள்ளும் ஒரு மனிதன் கிறிஸ்துவை போன்ற சுபாவத்தை கொண்டிருக்க வேண்டும். இங்க பாத்தீங்களா, கிறிஸ்துவை போல, அதாவது தன்னை கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்ளும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவை போன்ற சுபாவத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா பழைய சுபாவம் எல்லாம் என்ன பண்ணுது, ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிந்து விடுகிறது. நீங்க எல்லாமே என்ன பண்றீங்க, பாவ அறிக்கை செய்து எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பண்றீங்க, ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வரீங்க. உள்ள வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் உள்ள வரீங்க. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க என்ன பண்றாரு, தேவன் உங்களை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? இந்த செய்தியின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சுத்திகரிக்கிறார். ஏன்? பாத்திரமான சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதுக்குள்ளாக ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அப்படி கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போன்ற சுபாவத்தை கொண்டிருக்க வேண்டும். என்னிடம் ஒரு பிரபலமான மெக்கானிக்கின் ஆவி இருப்பதாக நான் சொன்னால், நான் அதை பார்த்தால் உங்கள் காரில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதாவது புரியுதா, என்ன காரியத்தை இங்க சொல்ல வருகிறார் என்றால், ஒரு மெக்கானிக், கார் மெக்கானிக் இருக்கிறான்னு வச்சுங்க, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருந்தால் ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளம் இருக்குது என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவி எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு மெக்கானிக்கு தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த கார்ல, ஏன் ஸ்டார்ட் ஆகல, இல்ல கார் ஸ்டார்ட் ஆகி இன்ஜின்ல இருந்து ஆயில் லீக் ஆகுதா, ஏன் ஒரு மாதிரி சத்தம் வருகிறது, ஏன் கார் வந்து நகர மாட்டேங்குது, எந்த ப்ராப்ளம் இருக்கிறது என்பது ஒரு மெக்கானிக்கு நல்லா தெரியும். ஏன்னா முழுமையும் என்ன பண்றான், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். ஒரு மெக்கானிக்குடைய ஆவி எனக்குள்ளாக இருந்தால் ஒரு கார் ரிப்பேர் என்ன பண்ண முடியும், அது எதனால ரிப்பேர், எதை சரி செய்ய வேண்டும் என்பது எனக்கு முன்பாகவே எனக்கு தெரியும். அதுதான் நீங்க தீர்க்கதரிசி கூறுகிறார். அதே போல கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னில் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நான் இயேசுவை போல செயல்பட வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்றால், ஒரு மெக்கானிக்கோட ஆவி எனக்குள்ள இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பிரியாணி ஒருத்தன் செய்யறான்னு வச்சுங்க, ஒரு குக்கு ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு சமையல்காரன் ஒரு பிரியாணி செய்யறான்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அதுல என்ன பண்ணுவான், ரகசியமான அந்த மசாலா எல்லாம் போட்டு டேஸ்டா அந்த வாசனையோடு கூட என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். அவனுக்குள்ளாக இருக்கிற ஆவி எனக்குள்ளாக இருக்குமானால் அவன் எப்படி செய்யறானோ அதே போலதான் நானும் செய்வேன். அதுதான் தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னில் வாசமாக இருப்பார் என்றால் நீங்க என்ன சொல்லியிருக்கிறார், நான் இயேசுவை போல செயல்பட வேண்டும். நீங்கள் இயேசுவை போல செயல்பட வேண்டும். உங்கள் குணமும் உங்கள் நடத்தையும் அப்படியே வடிவமைக்கப்பட வேண்டும். எப்படி இருக்கிறது உங்கள் குணமும்? இதுதான் வாழ்க்கையின் ஜீவித்தை பிரதிபலித்து காண்பிக்கிறது. மாம்ச சரீரத்தின்படி அல்ல, வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவித்தை ஜனங்கள் முன்பாக பிரதிபலித்து காண்பிக்கணும், எனக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்று. நீங்க அவரில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் மரிக்கணும். கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலனை கொண்டு வராது. எத்தனை முறைதான் செய்தி கேட்டாலும் அதன் பலனை கொண்டு வராது. ஏன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற பழைய காரியங்கள் இன்னும் என்ன பண்ணல, மரிக்கல. இன்னும் உங்களுக்கு காரியங்களை என்ன செய்யல, நீங்கள் இன்னும் சிலுவையில் அறையல. நீங்க சிலுவையில் அறையாத வரையிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற காணப்படுகிற கிரியைகள் ஒழிந்து போகாத வரையிலும் கிறிஸ்துவின் சாயல் உங்களால முடியாது, பிரதிபலிக்க முடியாது. அதுதான் நீங்க கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கும் போது அந்த நடத்தையை வடிவமைக்கிறார். அப்ப கிறிஸ்துவை போல நீங்களும் நடக்கணும், கிறிஸ்துவை போல நீங்களும் ஜீவிக்கணும்னா அந்த பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போதுதான் நீங்க கிறிஸ்துவை போல உங்களை அது மாற்ற செய்கிறது. அதுதான் உங்களை மாற்றுகிறது. கிறிஸ்துவை போல குணாதிசயங்களும், கிறிஸ்துவை போல தாழ்மையும், கிறிஸ்துவை போல எளிமையும், கிறிஸ்துவை போல மன்னிக்கக்கூடியவராகவும், கிறிஸ்துவை போல எளிமையாக பழகக்கூடியவராகவும், கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்ட அதே தாழ்மையும் அதே ஆவியின் கனிகளும் ஒரு விசுவாசிக்குள்ளாக காணப்பட வேண்டும். சகோதரி சகோதரியே, நான் நேரத்தை இவ்வளவு நேரம் எடுத்துட்டு நான் சொன்னதை திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எல்லாம் பதிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கூறினார், அதுதான் சத்தியம். என்ன கூறினார், கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நீங்கள் வரப்போகிற நியாயத்தீர்ப்புக்கு, அந்த பாதாளத்திற்கு, நரகத்துக்கு உங்களை தப்பி வைப்பதற்காக தான் இந்த செய்தி. ஏன்னா நீங்க கனி கொடுக்கணும். நீங்க கனி கொடுக்கவில்லை என்றால் நீங்க எங்க இருக்கிறது உங்களுக்கு முடிவு? உலகத்தார் இருக்கிறவனுக்கும் அதே நரகம் தான், செய்தி கேட்டவனுக்கும் அதே நரகம் தான், வித்தியாசமே இருக்காது. ஆகையினால் தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், நீ மற்றவர்களை போல அல்ல. கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணினார் என்றால்
இயேசு கிறிஸ்து செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்யணும். புரியுதா? இதான் உண்மை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் என்று கூறினார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஜீவிப்பாரானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்ட அதே கிரியைகளையும் நீங்களும் செய்வீர்கள். அல்லேலூயா. எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், உன் பிள்ளைகள் உங்களை பார்க்கிறாங்க, உன் மனைவி உன்னை பார்க்கிறார், உன் புருஷன் உன்னை பார்க்கிறான், உன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாய் உன்னை பார்க்கிறாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை பார்க்கிறாங்க, கூட வேலை செய்கிறவங்க உன்னை பார்க்கிறாங்க, உன் நண்பர்கள் உன்னை பார்க்கிறார்கள், உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் உன்னை பார்க்கிறாங்க. நீ கிறிஸ்துவின் சாயலின்படி பிரதிபலிக்கிறியா இல்லையா? நீ வேதத்தை எடுத்துட்டு போற, சண்டே வேலை வச்சா கூட நீ சபைக்கு அதாவது வேலைக்கு வரது கிடையாது, எனக்கு சபை தான் முக்கியம் சொல்லிட்டு நீ போறீங்க. அப்படியானால் நீ உண்மையான கிறிஸ்தவனா இல்லையா என்பதை என்ன செய்கிறார்கள்? இத்தனை பேர் உங்களை பார்க்கிறாங்க. This kind of people are watching you. Don't forget. முழு உலகமே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களை ஜீவிக்கிறவர் யார்? அவர்தான் கிறிஸ்து. நான் இதோட சொல்லி நான் முடிச்சேன். நம்ம சொல்றோமே ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் நித்திய ஜீவனை உடையவரா இருக்கிறார் என்று இல்ல. தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்றால், ஜீவிக்கிற தேவன். அவர் ஜீவிக்கிற சபையும் சொல்கிறார், ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவிக்கிற தேவன் எங்க ஜீவிக்கிறார்? அதுதான் காரணம். அவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். ஆனா அவர் உண்மையாகவே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறாரா, இல்ல அவர் மரித்து போன ஒருவராய் இருக்கிறார்? உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிற தேவன் உயிருள்ளவராக இருக்கிறாரா, மரித்து போனவராக இருக்கிறாரா? இதுக்கு நீங்க தான் அர்த்தம் சொல்லணும். ஏனென்றால் வேதமானது உரைக்கப்பட்டாயிற்று, சத்தியமானது பிரசங்கிக்கப்பட்டாயிற்று, வெளிப்படுத்தல் எல்லாம் என்ன பண்ணுது? வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஜீவிக்கும் என்றால் அதுதான் தேவன் ஜீவிக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா தேவன் என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை எங்க ஜீவிக்கிறது? நமக்குள்ளாக ஜீவிக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து கூறினார், வேதம் கூறுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னில் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னில் என்ன பண்ணுவீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வாசித்தோம். அப்ப அந்த வார்த்தை எது? தேவன். அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவித்தால் இதுதான் ஜீவனுள்ள தேவன். நீங்க என்ன செய்வீங்க? அந்த வார்த்தை யாரா இருக்கிறார்? தேவனா இருக்கிறார், அவர் கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்கிறது, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வேதமா இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை நமக்குள் ஜீவிக்குமானால் நீங்க யாரை பிரதிபலிக்கிறீங்க? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீங்க. இதுதான் உண்மையான ஜீவிக்கிற தேவன் என்பதற்கான அர்த்தம். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும். புரிகிறதா? அந்த வார்த்தையின்படி நீங்க ஜீவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவை என்ன பண்ணுது? பிரதிபலித்து காண்பிக்கிறது. இதுதான் தேவன் உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை என்ன பண்ணுது? பிரதிபலித்து காண்பிக்கிறது. இதுதான் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு இதுதான் அர்த்தம். தேவன் எப்படி இருக்கிறார்? உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறாரா, மரிச்சிட்டாரா? இது நீங்க தான் முடிவு சொல்லணும். ஜீவிக்கிறவங்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசத்தின்படி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? தேவன் எனக்குள் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாக எனக்குள் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.